ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போனால் மல்லி வேறு எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டியான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய மல்லிக்கும் விஜய்க்கும் பார்த்திங்கன்னா அந்த ஆண்டவம் போட்டை முடிச்சு கரெக்டாக தாங்க இருக்குது. ஆனால் தப்பாக இந்த ராஜேஸ்வரி நம்முடைய விஜய்க்கு அக்காவை இருக்கிறது தாங்க ரொம்பவுமே தப்பு. அதனால் இந்த ராஜேஸ்வரியால் தான் நம்முடைய மல்லிக்கும் நம்ம விஜய்க்கு நம்ம மல்லி மேலே கருத்து வேறுபாடு இருக்குங்க. கண்டிப்பாக இந்த ராஜேஸ்வரியை கனடாவுக்கே பார்சல் பண்ணிட்டா அந்த கருத்து வேறுபாடுன்றது விலகி அவங்களோட வாழ்க்கையில் சந்தோஷன்றது ஏற்படுங்க. ஆனால் அதை நடக்க விடக்கூடாதுன்ட்டு தான் பார்த்தீங்கன்னா கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி நடக்க போகிற பூஜையிலுமே பார்த்தீங்கன்னா நம்முடைய அன்னபூர்ணியமாகவும் இந்த பூஜை நல்லா நடக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரி நம்முடைய மல்லி காதுபட என்ன பேசுகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக விஜய் இந்த ஃபங்க்ஷனுக்கு கலந்துக்க மாட்டான், அவனுக்கு ஆஃபீஸ்லேயே வேலை இருக்குது அப்படின்ற மாதிரி பேசுகிறப்ப நம்முடைய மல்லி பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஃபீல் பண்ணுறாங்க. சரி ஆகிறது ஆகட்டும், ஆண்டவன் மேலே பாரத்தை போட்டுட்டு நம்ம இந்த பூஜையை தொடங்கலாம் அப்படின்ட்டு நம்ம மல்லி ஆரம்பிக்கிறாங்க. நம்ம அன்னபூர்ணியமாக அதே இதில் தாங்க இருக்காங்க. சரி, அந்த ஐயரும் பார்த்தீங்கன்னா எங்கே அவங்களுடைய ஹஸ்பண்ட் அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டு இருக்கார் ஐயரே, நீங்கள் பூஜையை செய்யுங்க அப்படின்ற மாதிரி சொன்னதும் பார்த்தீங்கன்னா அவரும் ஆரம்பிக்கிறாரு. நம்முடைய மல்லியும் பார்த்தீங்கன்னா விஜய் வாசல் வருவாரா அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நம்மளுடைய பத்ரபாபு நம்முடைய நாவும் பார்த்திங்கன்னா தங்கச்சியோட ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டோம் அப்படின்ற ஒரு நல்ல சந்தோஷத்தில் இருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குரோதன்றது பார்த்திங்கன்னா இந்த ராஜேஸ்வரிக்கு இந்த ரஞ்சிதாவுக்கு மட்டும்தாங்க நம்ம மல்லி மேலே இருக்குங்க. மற்ற யாருக்கு அங்கே இருக்கவங்க எல்லாருமே நம்மளுடைய மல்லியை மனசார வாழ்த்துறவதாங்க. எப்படியாவது விஜய்க்கு இந்த ரஞ்சிதாவை கல்யாணம் பண்ணி வச்சிடணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த ராஜேஸ்வரி. அது கண்டிப்பாக நடக்கக்கூடாதுங்க. மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நம்முடைய மல்லியோட கழுத்துலேருந்து பார்த்தீங்கன்னா தாலி கயிறை கழுத்தும் போது அந்த நோம்பு கயிறு கண்டிப்பாக கழுத்தில் இருக்குங்க. ஒரு பொண்ணு கழுத்தில் மஞ்சள் கயிறு இல்லாத இருக்கக்கூடாதுங்க. அந்த தாலி பிரித்து கூக்குறப்ப பார்த்தீங்கன்னா மல்லியோட தாலி கழுத்துறப்ப அந்த நோம்பு கவுருன்றது அப்படியே இருக்கும். அது தாலிக்கு சமமானதுங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த தாலியில் வச்சு பூஜை பண்ணி அதில் என்னென்ன செய்யணுமோ அப்படின்றதெல்லாம் ஐயர் சொல்லுவாங்க. அது ஒன் பை ஒன்னாக நம்முடைய அன்னபூர்ணியமாகவும் நம்முடைய நாகு எல்லாருமே செய்ய போகிறாங்க. இதெல்லாம் எதுக்கு வேஸ்ட்டான பொழப்பு? இவரோட கழுத்துலேருந்து இந்த தாலி இறங்குதான். அவள் கழுத்தில் வெறும் நோம்பு கவர் மட்டும்தான் இருக்க போகுது. இதுக்கு எதுக்காக இந்த பூஜையெல்லாம் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே அசிங்கமாக இந்த ராஜேஸ்வரி பேசுகிறாங்க. இவளுக்கெல்லாம் தக்க தண்டனை கண்டிப்பாக கிடைச்சே ஆகணுங்க. நம்முடைய மல்லியை இந்த அளவுக்கு பேசுகிறாங்கன்னா இவங்க எந்த அளவுக்கு அந்த கனடாவில் அவங்களோட வீட்டுக்காரை டார்ச்சர் பண்ணியிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். இவளை கூடிய சீக்கிரம் பார்சல் பண்ணியே ஆகணுங்க. நம்முடைய மல்லி ஆசைப்பட்ட மாதிரி விஜய் கண்டிப்பாக இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்முடைய வெண்பாவுக்கோசரமாக கூட விஜய் வரணுங்க. அப்படி வரலைன்னா கண்டிப்பாக நம்முடைய மல்லி ஒரு நம்ம தப்பான முடிவு எடுத்துருமா அப்படின்ற ஒரு யோசனைக்கு போயிடுவாங்க. அது நடக்கக்கூடாதுன்னா கண்டிப்பாக நம்ம வெண்பாவுக்கோசரம் விஜய் வந்தே ஆகணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.